ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசி மரித்து போனதினால் விதவையானாள். விதவையானது மட்டுமல்ல, கடனாளியும் ஆகிவிட்டார். இப்போது அந்த கடனை தீர்க்குவதற்காக என்ன செய்வது என்று யோசிக்கிறார். இந்த கடனை தீர்க்க தாமதித்தால் 2 குமாரர்கள் அடிமையாகப்படுவார்கள். அடிமையாக கொண்டு போகப்படுகிற நேரம் அது. இந்த மனைவியோ உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும், ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன செய்வது என்று ஆலோசித்து தேவனுடைய மனிதனாகிய எலிசாவை போய் பார்க்கிறார்கள். எலிசாவை போய் பார்த்து அவரிடத்தில் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறாங்க. தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அவருடைய மனைவி நான், என் 2 குமாரர்கள் இப்பொழுது அடிமையாக கடனுக்கு போக போகிறார்கள் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அந்த மகள் எல்லாவற்றையும் சொல்லும்போது தேவ மனிதனாகிய எலிசா என்ன கேட்கிறார் என்றால், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் என்னிடத்தில் இருக்கிறது என்று. உடனே எலிசா சொல்கிறார், நீ போய் உன் அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் கதவை பூட்டி நீயும் உன் பிள்ளைகளும் அந்த எண்ணெயை வார்த்து எல்லா பாத்திரங்களையும் நிரப்புங்க. எல்லாம் நிரம்பினதும் அது நின்று போகும். பிற்பாடு அதை விற்று நீங்கள் கடனை கொடுங்க. மீதம் உள்ளது உங்களுக்கு, அது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் என்று, உங்களுக்கு உதவும் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த மகள் செய்தார். எல்லா இடத்திலும் பணம் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கி தன் கதவை பூட்டி தன் பிள்ளைகளோடு இந்த காரியத்தை அந்த மகள் செய்கிறார். இன்று கடன் பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. கடன், எல்லாரும் கடன் வாங்கி கடன்ல மூழ்கி இருக்கிறோம். கடன் பிரச்சனையில நம்ம மாட்டி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடனை அடைக்க எனக்கு என்ன வழி உண்டு, இந்த கடனை எப்படி நான் அடைப்பது, இந்த கடன் சிறையில நான் எப்படி வெளியே வர முடியும் என்று தவித்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. இந்த கடன்ல இருந்து கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுதலையாக்குவார். இந்த கடன் பிரச்சனை தீர அந்த விதவை ஸ்ரீ என்ன பண்ணாங்க என்றால், தேவனுடைய மனிதரிடத்துல ஓடி போனாங்க. அவரிடத்துல ஆலோசனை கேட்டாங்க. இன்றும் நாமும் நம்முடைய கதவுகளை பூட்டி நம்முடைய பிள்ளைகளோட இணைந்து கர்த்தருடைய பாதத்துல நம்மை ஊற்றி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் அந்த கடன்ல இருந்து நம்மை விடுதலையாக்குவார். நம்மை நாம் கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஊற்றி விட வேண்டும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிற வரை நாம் ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கதவுகளை பூட்டி கர்த்தரிடத்துல கெஞ்சி ஜெபிங்க. ஆண்டவரே, என் கடன்ல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை மாற செய்வார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் அவருடையதா இருக்கிறது. இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதா இருக்கிறது. ஆகையால் நீங்க எந்த ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்றால் அவருடைய பிள்ளைகள் நாம. அப்போ அவருடைய பிள்ளைகள் நிச்சயமா கர்த்தர் நம் கடன்ல இருப்பது அவருக்கு பிரியமான காரியம் அல்ல. நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் கொடுப்பார். இந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அவரால் மாற்ற முடியும். இந்த கடன்ல இருந்து உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஐயோ, எனக்கு கடன் அதிகமா இருக்கிறதே என்று கவலைப்படாதே.
அந்த கடன் எனக்கு இவ்வளோ பெரிய தொகையா இருக்குதே என்று நீ கவலைப்படாத. அந்த கடனுடைய தொகையை விட கர்த்தராகிய இயேசு பெரியவராய் இருக்கிறார். அந்த கடனுடைய பாரத்தை விட இயேசு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஐயா, கர்த்தரிடத்தில் நீங்க கர்த்தருடைய பாதத்தை பிடித்து நீங்க கேளுங்க. கர்த்தரிடத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த கடன்ல நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆம், கடன் பிரச்சனை மாறணும் என்றால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே எல்லா காரியங்களும் உதவி செய்கிற தேவன். ஒரு மகா பெரிய வல்லம் உள்ள தேவன். இந்த கடன் பிரச்சனை எல்லாம் கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியம் அல்லவே அல்ல. இது லேசான காரியம். கர்த்தர் நிச்சயமா கடன் பிரச்சனையை மாற்றுவார். ஐயோ, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் என்ன செய்வது என்று ஏதாவது நமக்கு தவறான முடிவெடுத்து தவறான காரியங்களை போய் சிக்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் விசுவாசம் வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் கடன் மேல கடனாய் நீங்கள் கடனாளிகளாய் நிற்காமல் கர்த்தர் கொடுத்ததில் நீங்க சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். கடன் பிரச்சனை இருக்குதே என்று சொல்லி இந்த கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் நீங்க வாங்கி இந்த கடனை அடைக்கலாம் என்று நினைக்காதீர்கள். கடன் மேல் கடன் வாங்காத இருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உதவி உள்ள ஆட்களை அனுப்புவேன் என்று, நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று. கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்க ஒரு நாளும் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் நீங்க இழந்து போகாமல் முழு நம்பிக்கையோட முழு உறுதியோட கர்த்தருடைய பாதத்தில் நீங்க அமர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆகையால் இந்த நேரத்துல கூட நீங்க கர்த்தருக்கு நீங்க ஜெபிக்கும் போது கடன்ல இருந்து விடுதலை ஆவீங்க. கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும் போதும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கர்த்தர் கொடுப்பார். இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது வழி, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கார், நீங்க கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கார். கேட்காமையே இருந்தாக்கா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அக்சால் என்ன பண்ணாங்கன்னா, காலையில கேட்டாங்க, கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. நிச்சயமாகவே நம்ம கர்த்தத்துல கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம். முதலாவது வழி நம்ம கேட்கணும். இரண்டாவது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பார். ஐயா, நாம இந்த ரெண்டு காரியங்களை கடைபிடித்து இனி கடன் வாங்கக்கூடாது என்ற தீர்மானம் எடுத்து இந்த கடனை அடைக்க நம்ம முயற்சி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கடன்கள் எல்லாவற்றையும் அடைப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன். தாவீதை பெருக செய்து ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபு வெறும் கையோடு போனார். 2 பரிவாரங்களை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். திரளான ஆசீர்வாதத்தினால் யாக்கோபை நிரப்பினார். ஆகையால ஒன்றுமே இல்லை என்று நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். உனக்குள்ள என்ன இருக்குதோ அதை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த மகள் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதிலிருந்து கர்த்தர் அந்த கடனை அடைப்பதற்கான வழிகளை நமக்கு செய்து கொடுத்தார். நீங்களும் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து முழுமையா ஜபித்து உங்களுக்குள்ள என்ன இருக்குது, எதை வச்சு நம்ம கடன் அடைக்கலாம் ஆலோசனை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு வழி உங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பார். எனக்கு அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர பாவமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்ல ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகள் கடன்ல முழுகி இருக்கலாம், கடன் பிரச்சனையில மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த கடன்ல இருந்து என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். என் தேவன் ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. அப்பா, பிள்ளைகள் உண்மையே நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே தயவாய் இறங்கி பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி உள்ள ஆட்களை அனுப்புங்க. அப்பா, உம்முடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை பிள்ளைகளுக்கு வரட்டும். இந்த கடன் என்ற சிறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் பிள்ளைகள் இந்த கடனிலிருந்து விடுதலை ஆக்கி அப்பா, ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க என் தேவன் கிருபை தாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த கடனிலிருந்து பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாற என் தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதா.